மாவட்டம் மேட்டூர் அருகே கருங்கரடு என்ற இடத்தில் போக்குவரத்து தலைமை காவலர் பூபதி என்பவர் ஓட்டிச் சென்ற கார் மோதியதில் உயிரிழந்த கூலி தொழிலாளி ராஜ்குமாருக்கு நீதி கேட்டு உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். காவலர் பூபதி மதுபோதையில் இருந்ததாக கூறி சாதாரண உடையில் இருந்த அவரது சட்டையை பிடித்து இழுத்து பெண்கள் தாக்க முயன்றனர். தகவல் கிடைத்து காவல் நிலையம் வந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரம் சம்பந்தப்பட்ட காவலர் பூபதி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். எருமை மாடுகள் ஏற்றிச் சென்ற லாரியை மறைத்து 500 ரூபாய் லஞ்சம் வாங்கவே பூபதி தமது காரில் சென்றதாகவும், விபத்து ஏற்படுத்திய பிறகு காயமடைந்தவரை காரில் அழைத்துச் செல்லாமல் பூபதி அலட்சியமாக இருந்ததாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். அவர் வந்து ஸ்பாட்ல இருந்தார்ல, அவர் கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிடல்ல சேர்த்திருந்தா நாங்க சொல்ல பண்ணி பாத்தீங்க. ஃபோன் பண்ணிருக்காங்க. அதுக்கு பின்னாடி பொண்ணு ஃபோன் பண்ணிட்டு ரோட்டுக்கு வந்து அப்பதான் ஆப்போசிட்ல போறீங்க. அதுக்கு பின்னாடி தான் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிருக்குது. 108 ஃபோன் பண்ணிட்டு அங்க இருந்து என்ன பண்றாங்க? அவர் அங்கேயே இருந்தாரு. சப்போர்ட் பண்ணாதீங்க. காவல் நிலையம் முன்பு சாலையில் அமர்ந்து போராடிய போது தமது கணவர் ராஜ்குமார் உயிரிழந்ததால் 1 வயது குழந்தையுடன் தான் அனாதையாகிவிட்டதாக பவதாரணி தெரிவித்தார். இந்த 1 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? இப்போ அவரை நம்பிதான் நாங்களும் இருந்தோம். மாமனாரும் உடம்பு முடியாதவர், அவர் படுத்த படுக்கையா இருக்கிறாரு, நடக்க முடியாதவர்னால. மாமியாரும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அவரை நம்பிதான் எங்க ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நானும் வேலைக்கு போக முடியாத சிச்சுவேஷன். நாங்க இப்ப என்ன பண்றது? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.